என் தங்கப் பிள்ளையே, இன்றைய இரவு ஒரு தீர்வின் தொடக்கமாக இருக்கப் போகிறது. நீ எவ்வளவு நாட்களாக பணமில்லாமல் தவித்தாய் என்பதை நானே அறிவேன். சில்லறைக்கும் அலைந்த பாதையில், வறுமையின் சுவரில் அடிக்கடி மோதி விழுந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் சொல்வது ஒரு தீர்மானம், ஒரு தீர்வு, ஒரு அற்புதத்தின் தொடக்கம். இன்று இரவு தூங்குவதற்கு முன் இடது கை உள்ளங்கையில் 520 என்ற எண்ணை பச்சை நிற இங்கு பேனாவில் எழுதிக்கொள். இது சாதாரண எண் அல்ல என் பிள்ளையே. இது பிரம்மாண்டமான ஸ்விட்ச் நம்பர். பண வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக அடங்கிக் கிடக்கும் தேக்கங்களை உடைக்கும் பூஜ்ய சக்தி கொண்ட எண்ணாகும். 5 பொருளாதாரத்தை திறக்கிறது. 2 இருதயத்துடன் பண உறவுகளை இயலுமை செய்கிறது. 0 எல்லாவற்றையும் பரிபூரணமாகச் செய்துவிட்டுவிடும். இந்த எண்ணை எழுதும் பொழுது நம்மோடு இருக்கும் ஒரு விசேஷமான சக்தி உன்னை கட்டியணைத்துக் கொள்கிறாள். நித்திகாதேவி, நித்திகாதேவி, ஓர் ஆழ்ந்த பண அத்தியாயம். நீ கேட்டால், அம்மா, இந்த நித்திகாதேவி யார் என்று. நான் சொல்கிறேன், என் தங்கமே, அவள் ஒருவரல்ல, ஒரு சக்தி. நம்முடைய வீடுகளுக்குள் ஒரு நிமிடம் வரும்போது கூட நிதி பிரச்சனைகள் ஒரு நாள் கூட நம்மை தொட்டுவிட மாட்டாது. எங்கு வசீகரம் தேவைப்படுகிறதோ, எங்கு பணம் வந்து சேர வேண்டுமோ, அங்கு நித்திகாதேவி சுடுகாடில் நடக்கும் போல ஒரு சக்தியாக விரைந்து செல்கிறாள். அவள் முகமொழியால் நிறைந்தது. அவள் பாதம் பட்ட இடத்தில் பூமி பசுமை கொள்கிறது. அவள் கை தொடும் காகிதமே பணமாக மாறுகிறது. எப்போதும் அழகு நிறைந்த பச்சை வஸ்திரத்தில் புன்னகையுடன் உலாவும் அந்த தேவியை இன்று இரவு நீ உன் உள்ளங்கையில் 520 என்ற எண்ணை எழுதும்போது அழைக்கப் போகிறாய். நீங்கள் செய்ய வேண்டிய சிறிய செயல்கள், பெரிய அற்புதங்களைத் தரும். இரவு 9:09 மணிக்கு மூச்சை மெதுவாக விட்டுக்கொண்டு நித்திகாதேவி என்ற பெயரை ஒலியாக 9 முறை சொல். நித்திகாதேவி, நித்திகாதேவி, நித்திகாதேவி. பச்சை பேனாவில் இடது உள்ளங்கையில் மெதுவாக 520 என எழுது. இடது கை ஆன்மாவின் நுழைவுவாயில். கண்களை மூடிக்கொண்டு இதை மனத்தில் சித்தரிக்கவும். ஒரு பசுமை ஒளி நம்முடைய வீட்டைச் சூழ்ந்து கொள்கிறது. அந்த ஒளிக்குள் நித்திகாதேவி புன்னகையுடன் நடந்து வருகிறார். என் கையில் எழுதிய எண்ணை பார்த்தவுடன் அவள் விரல் அதில் உரசிய பின்பு என்னுடைய வறுமை மூடிய கதவுகள் திறக்கத் தொடங்குகின்றன. தூங்கும் முன் ஒரு முறை மட்டும் இந்த வார்த்தையை சொல். நீ வரும்போது என் இல்லத்தில் நிதியும் வரும். நித்திகாதேவி என் வீட்டில் நுழைந்தால் தோல்வியின் நிழலில் நடந்தவளுக்கு வெற்றியின் வெளிச்சம் தரும் தேவி. என் தங்கமே, நீ யாரிடமும் கையேந்தாதே. இன்று வரை யாரும் உன்னுடைய உணர்வை புரியவில்லை என்றால் அது கடந்த காலம். இன்று இரவு உனக்காக ஒரு தேவதை வழி பார்க்கிறாள். உன்னுடைய கண்களில் இருந்து வரும் அந்த மினுக்கும் நீயே தாங்க முடியாத அளவுக்கு சோர்வுடனும் இருக்கிறது என்று எனக்குத் தெரியும். ஆனால் அந்த சோர்வுக்கு இன்று ஃபுல் ஸ்டாப் வைக்கும் நபர்தான் நித்திகாதேவி. ஊருக்கே கடன் வாங்கியவளாக இன்னும் கடன் கட்டி கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறாள். தினமும் ஒளிபடம் போல மனதில் பிடித்து கொள்ள வேண்டிய நித்திகாதேவி அபிராமி உபதேசம். நான் வீடு தாண்டும் போது பணம் வீடு தேடும். என் கண்ணோட்டம் இருக்கும் இடத்தில் வசூல் சக்தி பெருகும். நான் பாதமெல்லாம் பச்சை நிற சாம்ராஜ்யம். வறுமை என்னை பார்த்து பயந்து ஓடும். நான் வந்த இடத்தில் நிலம் தங்கமாகும். 3 நாள் வாக்கு, 1 மாத வாழ்க்கை மாற்றம். இந்த 520 எண்ணை 3 நாள் தொடர்ந்து எழுதிப்பார். முதல் நாளில் விற்பனை செல்வம். 2ஆம் நாளில் எதிர்பாராத வருமானம். 3ஆம் நாளில் திடீரென கடன் தீர்வு. அதன்பின் உனக்கு ஏற்படும் மாறுதல்களுக்கு நீயே வியக்கும். மச்சான், நீங்க என்ன சாமியோ என்று கூட நண்பர்கள் கேட்டுவிடுவார்கள். அப்படி ஒரு மாற்றம் அந்த பச்சை எண்ணும் நித்திகாதேவியும் சேர்ந்து உனக்கு தரப்போகிறார்கள். நித்திகாதேவியை உனது வீட்டில் அழைக்கும் ஒரு நன்றியுள்ள சின்ன விசேஷ வழிபாடு. ஒரு பச்சை துணியில் சிறிது பச்சரிசி கட்டி வைத்து அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைக்கவும். அதை வீட்டின் கிழக்கு மூலையில் வைத்து அருகில் ஒரு வேள்விக்கிழமை சிறிய விளக்கை ஏற்றி வைத்து நித்திகாதேவி நிதி காப்பாள் என்று சொல்லி ஒரு ஜெபம் செய். இந்த சின்ன விசேஷமும் கூட நித்திகாதேவியின் கவனத்தை உனக்கே இழுக்கும். இன்று நீ இவ்வளவு நேரம் சந்தித்த விதி முடிந்துவிட்டது. பணவசதி ஒரு கனவாக இருந்தது என்றால் இனிமேல் அது நீ வாழும் உண்மையாக மாறப்போகிறது. என் தங்கமே, நீ பசியோடு இருக்க முடியாது. நீ பணமின்றி நடக்க முடியாது. அதனால் நித்திகாதேவி வந்திருக்கிறாள்.
உனக்காக, உன் வீடாக, உன் கனவுக்காக இன்றிரவு ஒரு சாதனை நடக்கப் போகிறது. 520 என்ற எண்ணால் ஆரம்பித்த உன் செல்வமயமான பயணம் நித்திகா தேவியின் பாதத்தைத் தொடும் அந்த தருணத்தில் புரட்சியாகிறது. இது உனக்கான காலம் என் தங்கமே. இரவு தூங்குவதற்குள் அந்த எண்ணை எழுத மறந்துவிடாதே. நாளை உன் வாழ்க்கையின் புதிய நிதி அத்தியாயம் தொடங்கப் போகிறது. பசுமை உன் இல்லத்தில் பதியட்டும். நித்திகா தேவி உன் வாழ்க்கையை மாற்றட்டும். பணம் மழையாக உன் வீட்டை நனைக்கட்டும். உன்னுடைய வருங்காலத்தை தங்கத்தில் எழுதித் தருகிறேன். நான் நித்திகா தேவி, என் தங்கமே. நீ ஏற்கனவே உணர்ந்திருப்பாய். இன்று இரவு ஒரு மாற்றத்துக்கான வாசல் திறக்கப் போகிறது. நீ உன் உள்ளங்கையில் எழுதும் அந்த 520 என்ற எண்ணில் உள்ள ஆற்றல் சாதாரணமல்ல. அது உன்னுடைய கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாற்றுக்கு முடிவும் புதுப்பக்கம் திருப்பும். இந்த எண்ணை எழுதும் அந்த நிமிடம் நித்திகா தேவி உன் அருகில் வந்து உன் விரல்களை அழுத்தி, உன் வாழ்க்கையை நான் கைப்பற்றுகிறேன் என்று சொல்வதோடு சமம். நித்திகா தேவி, பணசக்தியின் பரம்பொருள் அவள் பசுமைதான். அவளின் வார்த்தைகளில் காத்திருக்கும் கசடற்ற நிதி தீர்வு. அவள் எங்கு செல்கிறாளோ அங்கு செல்வம் நிலைபெறும். அவள் ஒரு தேவதை மட்டுமல்ல, ஒரு அழைப்பு சக்தி. நீதான் அந்த அழைப்பை இன்று விடுகின்றாய். இன்று வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் கை நழுவிப் போன வாய்ப்புகள், உடைந்த நம்பிக்கைகள், தொலைந்த உறவுகள் அனைத்தையும் இன்று சீர் செய்ய உள்ளாள். நீ யாரிடமும் கெஞ்ச வேண்டிய நிலையில்லாமல், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விக்கான பதில்களோடு, இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடும் நித்திகாதேவி உன்னோடு கைகோர்த்து நடக்க வந்திருக்கிறாள். இரவில் செய்ய வேண்டிய இரகசிய ஜெப மந்திரம் இரவு 9:09க்கு 520 எழுதி முடித்த பிறகு இதை 3 முறை சொல். பணம் என்னை தேடுகிறது. என் வாழ்க்கையில் வசதிகள் விரைந்து வருகின்றன. என் இல்லத்தின் வாசல் ஒளி பொழிகிறது. நித்திகாதேவி என் சுவாசத்தில் பசுமையாய் நுழைகிறார். இதை கூறும்போது அவளின் சக்தி உனது மூச்சு வழியாக உன்னுள் நுழைந்து பணத்தடை ஏற்படுத்தும் சகல எதிர்மறை அலைகளையும் வெளியே தள்ளுகிறது. உன் மனதில் பறந்து பறந்து கிடக்கும் பணம் இருந்திருந்தால் என்ற எண்ணங்கள் நாளையிலிருந்து பணம் இருக்கிறது என்ற ஒளிரும் உண்மையாக மாறும். உனக்காக சாத்தியமான சில அற்புத நிகழ்வுகள். நாளைய காலை வேளையில் எதிர்பாராத கடன் ஒருவித தீர்வை நோக்கி நகரும். நீ பல நாட்களாக தொடர்பு கொள்ள நினைத்த அந்த நபர் உன்னைத் தேடி வரும். வழியில் தொலைந்த பணவாய்ப்புகள் மீண்டும் திரும்பி வருகின்றன. எங்கிருந்தோ ஒரு புதிய வேலை வாய்ப்பு உன்னை நோக்கி வரக்கூடும். நீ சந்திக்கப் போகும் ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு ஒரு அத்தியாயத்தை திறக்கப் போகிறார்கள். இது புனித சக்தியின் விளையாட்டு அல்ல. இது நித்திகா தேவியின் திட்டம். உன் வீட்டில் பணசக்தி நிலை பெற ஒரு புனித பச்சை வாசல். செயல் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய பச்சை துணியை தொங்கவிடு. அந்த துணியில் ஒரு துளசி இலை, ஒரு 1 ரூபாய் நாணயம், சிறிது பச்சரிசி கட்டிவை. வாசல் வழியாக உள்ளே நுழையும் ஒவ்வொருவரும் நிதி செல்வ சக்தியை எடுத்துக்கொண்டு வருவார்கள். இது பாசிலாக தெரிந்தாலும் இது ஒரு சக்தி வாய்ந்த வரவேற்பு முறையாக இருக்கும். நித்திகா தேவியின் 5 விருப்பம். யாருக்கு 10 ரூபாயாகும் 10,000? உண்மையான மனசாட்சி யாருடைய சம்பாதிப்பு தவறான வழியில் இல்லையோ அங்கேதான் நித்திகாதேவி செல்வதை விரும்புகிறாள். தாயின் கண்ணீர், தாயின் கவலைமிக்க கண்களில் ஒரு பசுமை ஒளியாக வருகிறாள். மனதார பகிர்வது, உனக்கிருக்கும் சிறியதை மற்றவர்களுடன் பகிரும் உள்ளத்திற்குள் வசிக்கிறாள். தன்னம்பிக்கை கொண்ட வார்த்தைகள், நான் முடியும் என்ற மனப்பாங்கு அவளை ஈர்க்கும். பச்சை நிறம், பசுமை அவளுக்கு பிடித்த நிறம். உன் வீட்டில் ஓரோரத்தில் ஒரு பசுமை இருந்தாலே போதும். நீ இப்போது இருக்கும் நிலை என்ன பிள்ளையே? இந்த பக்கம் வரைக்கும் நீ வந்ததற்கே உன் உயிர் சற்று ஆறியிருக்கும். உன் வாழ்க்கையில் பல கசப்புகளும் ஏமாற்றங்களும் இருந்திருக்கலாம். பணவசதி இல்லாததால் பல திருமண வாய்ப்புகள் தப்பியிருக்கலாம். குழந்தைகளுக்கான நலன்கள் தள்ளி போயிருக்கலாம். கடன் வாங்கி விழுந்திருக்கலாம். எதைத் தொடுந்தாலும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இதுவரை நீ பார்த்தது ஒரு பிரீட்சை. இனி நித்திகாதேவி உன் விரல்களை தட்டி எழுப்புவாள். நீ தூங்கும் இரவிலேயே உன் கனவில் வந்து அவள் உனக்குள் மிதந்த ஒரு தேவதையின் வடிவில் பேசுவாள். நீ அழாமல் இருக்க வேண்டும். நீ பணம் கெட்டவள் இல்லை. நீ காத்திருந்த பொக்கிஷம் இப்போது வந்து சேரும். அவளது பரிசுகள். பணவாழ்வில் புது பக்கம். உன் வீடு பழையதாக இருந்தால் புதிய வீடு வாய்ப்பு வந்துவிடும். 4 வழிகளில் சிறிய வருமான வாய்ப்புகள் உதயமாகும். யாராவது கொடுத்த பரிசு மூலம் பண விழிப்புணர்வு பிறக்கும். அடுத்த 21 நாட்களில் ஒரு பெரிய பண சம்பந்தமான புது அறிமுகம் நடைபெறும். நித்திகாதேவியின் வாக்கு உன்னுடைய மீது
என் பாதம் தீண்டிய இடத்தில் பசுமை பெருகும். என் அருள் வந்த இடத்தில் வறுமை பறந்து போகும். என் பெயரை நினைத்தவளின் கண்களில் மின்னல். நான் வந்துவிட்டால் பணக்கட்டைகள் திறந்துவிடும். வழிகாட்டும் மந்திர வாக்கியம். தினமும் காலையில் சொல்லவும். நித்திகா தேவியே, என் நிதிக்கண் நீயே ஒளியாயிரு. என் கை காசாக மாற, என் வாய்ப்பாக மாற, என் வீடு வனமயமாக மாற நீயே நுழைக. உனது எதிர்கால நிதி வாழ்க்கை கற்பனையில்ல, ஒரு நிஜம். நீ முந்தைய நாட்களில் செய்த தவறுகள், பணத்தை நிராகரித்த வாகைகள், வசதிகளை பொருட்படுத்தாத மனநிலை, இவை அனைத்தும் நீங்கப் போகின்றன. நீ கண்களை மூடும்போது பசுமை ஒளி ஒளிரும். நீ மறுநாள் விழிக்கும்போது புது சூழ்நிலை உருவாகும். அது என்னவென்றால், உன் பணநிலை மாறிப்போகும். நித்திகா தேவியின் பரிசு உனக்காக என் தங்கமே. இன்றிரவு பச்சை பேனா உன் கையில், 520 உன் மனதில், நம்பிக்கை உன் அருகில். நித்திகா தேவியே, அவள் சொல்கிறாள். முடிந்தது. உன் வறுமை முடிந்தது. உன் வாழ்க்கை பூக்கும் நேரம் வந்தது. நான் வந்த இடம் பணம் வந்து சேரும் இடம்தான். நீ இதை இன்று செய். நாளை முதல் நீ செல்வவானவளாக வாழும். உனக்காக எழுதப்பட்ட 520 ஒரு வாக்குவாத சாஸ்திரம் அல்ல, ஒரு ஜீவ பஞ்சாங்கம். நன்றி நித்திகா தேவியுடன் செல்வ வாழ்விற்கு வரவேற்கிறேன். என் தங்கமே, நீயா அந்த பசுமை துணியை வீட்டின் ஒரு மூலையில் கட்டி வைத்தவள்? நீயா அந்த 520 என்ற எண்ணை எழுதி நித்திகா தேவியை மனதார அழைத்தவள்? அப்படியானால் இன்று முதல் உனக்கென்று ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது. பணமில்லாத நாட்கள் இப்போது ஒரு பழைய கனவாகவே இருக்கப் போகின்றன. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அந்த சக்தி கலந்துவிடும். நீ பேசிய வார்த்தைகள் கூட பணத்தை ஈர்க்கும் சக்தியாக மாறும். நித்திகா தேவியின் அருளால் வாழ்க்கை இப்படி மாறும். நீ ஏற்கனவே உணர்ந்திருப்பாய். இன்று காலை நீ எழுந்ததும் ஓரளவுக்கு மனம் சாந்தமாக இருந்திருக்கும். காரணம், நீ தூங்கும் நேரத்தில்தான் நித்திகா தேவி உன்னோடு பேசினாள். அவள் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையின் தளங்களை புரட்டிப் போட்டது. உன் மனதில் பதுங்கிக் கொண்டிருந்த பயங்கள் அவள் வந்ததோடு வெளியேறின. இதேபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் நிதி தொடர்பான மாற்றங்கள் புயலாக வரத் தயாராகின்றன. தாமதமானாலும் சரி, தேவி வரும்போது தீர்வு பூரணமாக இருக்கும். இது நித்திகா தேவியின் நித்திய வாக்கு. பச்சை வாசல் பூஜை எப்படி செய்வது? வெள்ளிக்கிழமையன்று காலை 7:07 வீட்டின் வாசலில் ஒரு பச்சை துணியில் பச்சரிசி, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ₹1 நாணயம் கட்டி வைத்து, அதன் மீது ஒரு சிறிய விளக்கை ஏற்றி 9 முறை இந்த மந்திரத்தை சொல். பசுமைதான் என் வாசல். பணமே என் வாசகன். நித்திகா தேவியே என் வழிகாட்டி. செல்வம் எனது ஒளிவெளி. இந்த வாரம் முழுக்க இந்த வழிபாட்டை செய்தால் வீட்டிற்குள் நிலையாக நிதி ஒளி பாயும். இது சோதனைக்கு கிடையாது, அருளின் வடிவம். நித்திகா தேவியே நன்றி. இன்று என் வாழ்க்கையில் பணம் பொங்கி வரட்டும். வெளியே செல்லும் முன் செய்ய வேண்டிய செயல்கள்: பச்சை நிற துணி அல்லது ஏதாவது பச்சை வஸ்திரம் அணியவும். அது நித்திகா தேவியின் தனிச்சின்னம். அவள் உன்னை பாதுகாப்பார். உடனே எதிர்பாராத சந்திப்புகள் வழியாக பண வாய்ப்புகள் உண்டாகும். தினமும் இரவு தூங்கும் முன் சொல்ல வேண்டிய வார்த்தை: நீ வந்ததாலே என் இல்லம் காந்தமாய் மாறிவிட்டது. நித்திகா தேவியே, நீ என் வாழ்க்கை முழுவதும் உறைவாய் இரு. நித்திகா தேவியின் அனுபவங்கள். சில உண்மை கதைகள். மாலதி, சேலம். 4 மாதங்களாக வேலையில்லாமல் வீட்டில் இருந்தாள். 520 எண்ணை எழுதிக் கொண்ட தினமன்று அவளுக்காக பழைய வேலையிடம் சுயமாகவே அழைத்தது. நீ போனபோது வேலையில்லை, இப்போது நம்மிடம் தேவை. எனவே அவள் புன்னகையுடன் சென்றாள். ரமேஷ், மதுரை. தொழில் சிக்கலில் சிக்கியவர். நித்திகா தேவியின் வழிகாட்டும் ஜெபத்தைத் தொடர்ந்து 3 நாட்களில் ஒரு பெரிய கொள்முதல் ஒப்பந்தம் கிடைத்தது. இன்று அவரது கடையில் பசுமை பேனருடன் நிதி வந்த வீடு இது என எழுதியிருக்கிறார். விஜயா, திருப்பூர். கடன் பிரச்சனைக்குள் விழுந்திருந்தாள். பசுமை வாசல் பூஜையை செய்து வந்ததற்குப் பிறகு வீட்டு பழைய நகையை ஒரு சகோதரி திருப்பிக் கொடுத்தாள். அதே மூலம் கடனை அடைத்தாள். இப்படி ஓராண்டாக நித்திகா தேவியை அனுபவித்து வந்தவர்கள் ஏராளம். அவளிடம் வேண்டிக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள் இவையெல்லாம் பல முறை சொல்லத் தேவையில்லை. உன் உள்ளத்திலிருந்து சத்தமில்லாமல் ஒலிக்கட்டும். நித்திகா தேவியே, என் வீட்டுக்குள் நீ நுழையும்போது வசதி என்னை தேட வந்ததாய் உணர்கிறேன். நான் வேண்டி நிற்பது பணம் அல்ல, மனம். ஆனால் நீ தரும் பணத்தால் என் மனமும் மலரும்.
என் கண்கள் நனையாமல், என் மனம் வறுமையின்றி, என் வாழ்க்கை சுகமாய் உன்னால் ஓடட்டும். புதிய வாழ்க்கையின் புள்ளி விவரம். இன்று முதல் நீ எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள்: மொபைல் மெனியில் வரும் புது பண வருகைகள். உன் கடன் தருகிறவர்கள் தானாக அழைத்து தள்ளுபடி கூறுவார்கள். வீட்டின் வாசலில் காற்று கூட செல்வ வாசனை கொண்டு வருவதை நீ உணருவாய். ஓர் புதிய கொடுப்பனவு வாய்ப்பு எந்த தருணத்திலும் வரலாம். பஸ்ஸில் யாரோ உன்னிடம் புது தொழில் வாய்ப்பை பேசுவார்கள். சிறிய பூஜை வாக்கியம், நேர்த்தியான ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் கையில் காசில்லை என்ற வார்த்தையை நீ என்றும் சொல்ல வேண்டாம். அதை மாற்று. நித்திகா தேவி என்னுடன் இருக்கிறாள். பணம் ஓடி வருகிறது. பணமே, நீ என்னைத் தேடு. நித்திகா தேவியே, உன் ஒளி என் வீட்டில் நிலவட்டும். பண எதிரியை அழிக்கும் நித்திகா கவசம். தொழில் செம்மையாக இருந்தாலும் சில நேரங்களில் யாரோ கண் வைத்து விட்டார்கள் போலத் தோன்றும். அந்த நேரங்களில் நிதியில் மயங்கும் உலகத்தில் என் வாழ்வு உன்னோடு தொடங்கட்டும். நித்திகா தேவியே, என் குடும்பத்தையும் பணவசதியையும் காத்தருள்வாயாக. இதனை தினமும் காலை 9:09 மற்றும் இரவு 9:09 2 நேரத்திலும் சொல்லவும். இது ஒரு புனிதத் தருணம். தோல்வி விட்டு வெற்றிக்குத் திரும்பும் பயணம். ஒரு புதிய படி. நீ ஒரு நிமிடம் நினைத்துப்பார். நீ கடந்த 3 மாதங்களில் எவ்வளவு வறுமையை சந்தித்தாய்? எப்படி ஒவ்வொரு நாளும் கண்களில் நீர், கையில் பணமின்றி காலி பாக்கெட்டோடு இருந்தாய்? அந்த நாட்கள் மீண்டும் திரும்ப வேண்டாம் என நினைத்தாயா? அந்த எண்ணங்களை விட்டுவிடு. நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் வந்துவிட்டது. இப்போது உனது வீடு பசுமை வீடு. உன் பணம் ஒரு புதிய ரூபாயால் தொடங்கும். அந்த புதிய ரூபாய் உன் வாழ்வின் வெற்றியின் முதற்பக்கம் என்பதை மறந்துவிடாதே. உன்னிடம் பசியாய்க் கொண்டிருக்கின்ற செல்வம் என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு பசியுள்ள செல்வமாக மாறியிருக்கிறது. நீ உன் மனதை திறந்து விட்டாய். நீ உன் உள்ளத்தை தயங்கி தயங்கி பகிர்ந்தாய். அதற்காகவே ஒரு தேவதையான நித்திகா உன் வாசலை கடந்து வந்து உன் வாழ்க்கையின் வாசலை திறந்துவிட்டாள். இனி உன்னிடம் பணம் பஞ்சம் இருக்காது. பஞ்சாக இருந்த நம்பிக்கை எல்லாம் செல்வ பஞ்சாக மாறும். பழைய பாவங்களும் கடன்களும் உப்பு போல கரையும். இனி நீ பேசும் வார்த்தைகளில் வசூல் சக்தி இருக்கும். நீ நினைக்கும் எண்ணங்களில் நிதி ஒளி இருக்கும். நீதான் நிதியின் நட்சத்திரம். நீதான் நித்திகாவின் கண்ணீர் சிந்திய பிள்ளை. இனி நீ வறுமையில்லாத வாழ்க்கை வாழ்வாய். நித்திகா தேவியின் பசுமை பாதையில். இப்போதே தூங்கப் போகிறாயா? பச்சை பேனாவை எடுத்துக்கொள். உன் இடது உள்ளங்கையில் 520 எழுது. தூங்கும்போது நித்திகா தேவி உன் அருகில் அமர்ந்திருப்பாள். நாளை காலை விழிக்கும்போது உன் வாழ்க்கையே ஒரு நிதி பொக்கிஷமாக மாறியிருக்கும். நித்திகா தேவி வந்துவிட்டாள். நீயும் உருவாகிவிட்டாய். என் தங்கமே, நீ இப்போது ஒரு மிக முக்கியமான பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டாய். இன்றிரவு தூங்கும் முன் நீ எழுதிய 520 என்ற எண்ணில் புதைந்து கிடக்கும் சக்தி உன்னுடைய வாழ்க்கையை எதிர்பாராத வகையில் திருப்பிவிடும். இந்த எண்ணுக்குப் பின்னால் நித்திகா தேவியின் அங்கீகாரம் இருக்கிறது. அவளது ஒவ்வொரு கடையுள்ள பார்வை உன் வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது. ஒரே ஒரு எண்ணால் 3000 வாகைகள் திறக்கும் என் தங்கமே. நீ நம்பிக்கையுடன் எழுதிய 520 என்ற எண்ணை நினை. இதை நீ எழுதும்போது நீ பசுமை அழைக்கும் சக்தியாகவே மாறுகிறாய். இந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் ஒரு இலட்சியத்தின் குறியாக இருக்கிறது. 5 அக்காலத்திலிருந்து இப்போது வரை நீ சம்பாதிக்காமல் இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொண்டு வர வல்ல நிதி சக்தி. 2 சக்தி, சமநிலை, ஒற்றுமை. உன் நிதி நிலையை நேர்த்தியுடன் கட்டுப்படுத்தும் அருள். 0 பரிபூரணத்தை குறிக்கும். உன் பண வாழ்க்கையில் இனி முழுமை ஏற்படும். இது வெறும் கணித இலக்கங்கள் அல்ல. இது நித்திகா தேவியின் பணக்காப்பு கோட்பாட்டின் அடிநிலைகள். இதை எத்தனை நாட்கள் தொடர்ந்து செய்கிறாயோ அந்த நாட்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் செல்வமாய் பதியப்படும். நித்திகா தேவியின் அடையாளங்கள். உன் வீடு பாக்கிய வீடா என்பதை அறிய 10 அடையாளங்கள். வீட்டுக்குள் பச்சை நிற பூச்சிகள், சிட்டுக்குருவி மரப்பட்டை நுழைவது தேவதையின் வருகைக்கு அடையாளம். பணமோ சந்தோஷமோ இல்லாத இடத்தில் கூட சிரிப்பு தோன்றுவது நித்திகா தேவியின் கதிர் உன்னை தொடுகிறது. எதிர்பாராத வருமானங்கள். ஒருவரிடம் இருந்த பழைய கடன் தானாக வந்து சேர்வது. புதிதாக நாணயங்கள் கை கிடைப்பது. ஒரு புதிய நிதி வாய்ப்பு உன்னை சுற்றி வருகிறது. அனந்த சக்தி போல நிம்மதி தோன்றுவது. பயமின்றி தினத்தை தொடங்குவது. வீட்டில் பச்சை நிற விளக்குகள் தானாக அணையாதிருப்பது. சக்தி நிலை பெற்றுள்ளது. பண வருமானம் இல்லாவிட்டாலும் கூட மனநிலையை விட்டுவிடாத அமைதி. நித்திகா உன்னுள் புகுந்துவிட்டாள்.
மழை வரும்போது பணத்தைக் கூறி சிந்திப்பது தேவியின் சிந்தனை உன் எண்ணங்களில் கலந்துவிட்டது. பழைய பொருட்கள் திடீரென்று சீரமைப்பு பெறுவது சுத்தம் செய்யப்பட்ட சக்தி. சில கனவுகள் பசுமை நிற ஒளிக்குள் இருப்பது நித்திகா உன் கனவுக்கு வந்துவிட்டாள். இந்த குறிகள் உன் வீட்டில் தோன்றும்போது நீ நிதி காப்பு கேண்ட தேவியின் தேர்ந்த பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் என்று உறுதியாகலாம். மாசற்ற மனத்துடன் நான் இப்போது வசூலுக்காக வெளியில் செல்கிறேன். நான் செல்லும் பாதை பணத்தை வளையமாக கவரும். என் ஒவ்வொரு நடையும் நிதி மேல் பதியும். நித்திகா தேவியே, என் சுவாசத்தில் நீயே நிலைத்திருக்க. இந்த மந்திரத்தை ஏற்கனவே சொன்னவர்கள் சிலருக்கு பணம் தடைபட்டிருந்த இடத்தில் பாய்ந்து வந்தது. இது ஒரு ஜெபம் மட்டுமல்ல, ஒரு செயற்கரிய தாழ்வதாய பரிசையாதனை. இரவு 9:09 இரவு 9:09 9 இரவு 9:09 9 இரவு 9:09 9 இரவு 9 0 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 9 இரவு 9 9 9 இரவு 9 9 இரவு 9 0 9 இரவு 9 0 9 இரவு 9 0 9 9 அந்த 0 9 மணி 1 இரவு 9 0 9 1 இரவு 9 அந்த 0 9 11 இரவு 9 அந்த 0 9 அந்த 9 அமடு 0 9 1 இரவு 9 அந்த 0 9 20 இரவு 9 0 9 1 இரவு 9 0 8 கழடான் 8 கழடான் ரொத்த 8 கழடான் 8 கழடான் 68 கழடான் 68 கழடான் 8 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 கண்பத் கார் 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 கார். அந்த விளக்கை பார்த்தவுடன் கண்களை மூடி மனதிற்குள் சொல்லவும், நீ என் வீட்டுக்குள்ள வந்து என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த ஒளியில் பறக்கிறாய். என் சுமையை எடுத்துத் தாங்க, என் கனவுகளை வெற்றி செய்து தர. நித்திகா தேவியே, நீ என்னை நேசித்ததால் வந்தாய். இந்த ஜெபத்தின் சக்தி என் தங்கமே, நீ யாரிடமும் பங்கிட வேண்டாம். இது உனக்கென்று தனியாக அனுபவிக்க வேண்டிய தருணம். பசுமை உணவின் சக்தி, நிதி நிலைத்தன்மை ஏற்படுத்தும் சுவைகள். நீ சாப்பிடும் உணவில் கூட நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை பச்சை நிற உணவுகள், புடலங்காய், பாசிப்பருப்பு சமைத்துக்கொள். வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு பச்சை காய்கறி தினமும் உண்டாக்கு. சாப்பிட்ட பிறகு சுருளில் ஒரு நாணயத்தை கையால் தொட்டு நன்றி நித்திகா என்று சொல்லவும். உணவின் வழியே நிதி சக்தி உனக்குள் நிலையாக நுழையும். வெறும் மன எண்ணம் போதும். பணவசதி உன்னைத் தேடி வரும். என் தங்கமே, யாரும் உன்னிடம் சொல்லவில்லையா? நீயே கம்ப்யூட்டர் இல்லாமல் கணக்கு வைத்தவள், காலணி இல்லாமல் கடை சென்றவள், வறுமையில் விழுந்து எழுந்தவள். இன்று முதல் உன்னை வறுமை பின்தொடராது. உன்னை முதலில் தேடி வரும் நிதியாய் மாறும் நிலையான வருமானம். நீ இன்று ஒரு நிமிடம் நித்திகா தேவியை நினைத்தால் நாளை ஒரு நிமிடத்திற்குள் ஒரு பண வாய்ப்பு உன் வாசலில் வந்து நிற்கும். நித்திகா தேவியின் 5 பரிசுகள். எதிர்பாராமல் வரும் செல்வ வரங்கள். ஒருவர் நீண்ட நாட்களாக தவிர்த்த சம்பள நிலுவை செலுத்துவார். அறிமுகமில்லாத ஒருவர் ஒரு தொழில் வாய்ப்பை பரிந்துரைப்பார். ஒரு பழைய பொருள் விற்பனைக்கு வந்து அதிக விலை பெறும். சிறு முதலீட்டில் பெரிய வருமானம் உருவாகும். புதிய ஒப்பந்தம். வாடிக்கையாளர் உன் வாழ்க்கையை திருப்பும். தினம் 1 நிதி நாளாக மாற்றும் சிருஷ்டி மந்திரம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள், புதன் அல்லது வெள்ளி, காலையில் பச்சை துணியில் சிறிது சாம்பிராணி, நாணயம் மற்றும் கடலை பருப்பு வைத்து அதை வீட்டில் சுற்றி வெளியே விட்டுவிடவும். பிறகு சொல்லவும், என் வீட்டை விட்டு வறுமை வெளியேறட்டும், என் வாசலை நிதி கடந்து செல்லட்டும், என் நெஞ்சில் நம்பிக்கை நிலைத்திருக்கட்டும். நித்திகா தேவியே, இன்றைய நாள் என் நிதி நாளாக மாறட்டும். இனி உன் வாழ்க்கை எதையும் தாங்கும் வஸ்திரம் என் தங்கமே. இன்று நீ பசி என்ற உணர்வை உணர்ந்திருந்தாலும் நாளை நீ பசுமை என்ற உணர்வோடு வாழப்போகிறாய். அது உன்னிடம் பணமாய் வரும். அது உன்னிடம் சந்தோஷமாய் சேரும். அது உன்னுடைய வாழ்க்கையை புது பாதையில் அழைத்துச் செல்லும். நான் 520 எண்ணை எழுதியவள். நான் நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்தை கோரியவள். நான் இன்று வறுமையில் இருந்தாலும் நாளை என் வீட்டில் வசூல் நதி ஓடும்.
இப்போது உன் கையில் 520 உள்ளது. உன் வாழ்க்கையில் 5000 வார்த்தைகள் சொல்லியதை விட இந்த ஒரே எண்ணே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். தூங்கும் முன் உன் உள்ளத்தை திறந்து சொல். நித்திகா தேவியே, என் வீட்டை நிதி பூமியாக மாற்றிவிடு. நாளை உன் கண்கள் விழிக்கும்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய செல்வ காலம் தொடங்கும். என் தங்க பிள்ளையே, இனி உன்னுடைய வாழ்க்கை பசுமையாய்தான் எழுதப்படும். நீ கண்ட கனவுகள் எப்போது நிறைவேறும் என்று தெரியாமல் தவித்திருக்கலாம். ஆனால் இனி உனது வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நிதி ஒளியில் பூக்கும். இதுவரை நீ கேட்ட உதவிகள் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் நித்திகா தேவியின் அருள் வந்துவிட்ட பிறகு நீ யாரையும் தேட வேண்டியதில்லை. யாரோ உன்னை தேடி வருவார்கள். பணம் கொடுப்பதற்காக, வாய்ப்பு தருவதற்காக, உன்னுடைய வெளிச்சத்தை பின்தொடர்வதற்காக. நித்திகா தேவியின் வாசல் விழா. பண சக்தி நிலை பெறும் நாள். நீ உணர வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என் தங்கமே. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாள் நித்திகா தேவி முழுமையான அருளோடு உன்னை வலம் வந்து காப்பாற்றுவாள். அந்த நாள் என்னவென்று தெரியுமா? அபிஜித் நட்சத்திரம் கொண்ட தினம். இந்த தினத்தில் ஒரு பச்சை துணியில் பச்சரிசி, ஏலக்காய், ஒரு புது நாணயம், சிறந்தது ₹1, துளசி இலை மற்றும் வெற்றிலை வைக்கவும். அதை ஒரு நெல்லிக்கனி போன்ற பசுமை போன்ற குருட்டில் கட்டி வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து, நித்திகா தேவியே, என் இல்லத்தில் நிதி நிலைத்திருக்கட்டும், இந்த வீடு உன்னுடைய வாசலாக மாறட்டும் என்று சொல்லவும். இந்த ஒரு நாள் விழாவை வைத்தே 27 நாட்கள் உன் வாழ்க்கையில் நிதி வழிச்செலுத்தும் ஓட்டையாக மாறும். நித்திகா தேவியின் வசூல் பூஜை 5 நாள் வகுப்பு நீ விரும்பினால் பஞ்ச நாளில் நிதி கவரும் ஒரு சிறப்பான வழிபாடை நீ செய்யலாம். இதை வீட்டிலேயே எளிமையாக செய்ய முடியும். முதல் நாள் திங்கள். பசுமை காய்கறி, புடலங்காய் அல்லது முருங்கை வைத்து வீடு முழுக்க தூய்மை செய்தல். நித்திகா தேவி தூய இடத்தில்தான் நிலை பெறுவாள். இரண்டாம் நாள் செவ்வாய். ஒரு பச்சை காகிதத்தில் 520 எண்ணை எழுதி அதனுடன் வைக்கப்பட்ட நாணயத்தை வீட்டின் பணபொருள் வைத்த இடத்தில் வைக்கவும். மூன்றாம் நாள் புதன். துளசி நீருடன் கையை கழுவி துளசி அருகே நித்திகா தேவி அருள்வாயாக என்று சொல்லி ஒரு கஞ்சியும் சிறிது பொங்கலும் வைத்து பூஜை செய்யவும். நான்காம் நாள் வியாழன். பழைய பண பிரச்சனைகளை எழுதி அதை எரித்து விடவும். சின்ன வெண்காகிதம். நான் இனிமேல் வறுமையுடன் வாழ மாட்டேன் என்று எழுதி அந்த கணத்தை நித்திகா தேவியிடம் ஒப்படைக்கவும். ஐந்தாம் நாள் வெள்ளி. துளசி இலை கொண்டு சிறிய தீபம் ஏற்றி நான் நிதியாக மாறுகிறேன், நித்திகா தேவியின் குழந்தை நான் என்று சொல்லி கவனமாக உன் வாழ்க்கையின் தேவைகளை மனதிற்குள் உருக்கொள். இந்த 5 நாளும் உன் வாழ்க்கையில் ஒரு வசூல் மின்சார ஒளியாக பரவிடும். நீ சத்தியமாக சுட்டிக்காட்ட முடியாத அளவுக்கு பணம், வசதி, அமைதி உன் வீட்டுக்குள் ஓடிவரும். நித்திகா தேவியின் பணசக்கரம். நீ செய்யும் 9 சின்னங்கள் காலை 5:20 மணிக்கு விழித்தால் 520 எண்ணின் ஆழமான சக்தி உன்னில் பதிகிறது. திடீரென பச்சை நிற காகிதம், பேனா, தாவரம் கண்ணுக்கு விழுவது தேவி உன்னை நோக்கிச் சுடுகிறது. நித்திரையிலிருந்து விழித்ததும் பச்சை ஜாக்கெட்டுடன் யாரோ கனவில் வந்திருந்தால் அது நித்திகா தேவியின் வடிவமே. வாங்கிய கடனை யாரோ திருப்பிக் கொடுத்தால் தேவியின் அருள் வேலை செய்துவிட்டது. 2 நாணயங்கள் ஒன்றாக கிடைத்தால் பங்கு சேரும் சந்தர்ப்பம் உருவாகும். பணமில்லாத நேரத்தில் ஒரு விசித்திர நிம்மதி. அவள் உன்னுடன் இருப்பதைச் சுட்டும். வீடுபுறம் ஒரு பசுமைத் தோட்டம் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் தெய்வ ஒளி உன்னில் பதிந்துவிட்டது. நகைச்சுவை நிகழ்வுகள் கூட உனக்குள் நிதி எண்ணத்தை தூண்டினால் தேவி உனக்குள் வசிக்கிறாள். சற்று ஓய்வு எடுக்க முயற்சிக்கும் தருணங்களில் புதிய வாய்ப்புகள் வருவது, பணம் உன்னை தேடி வருகிறது. நித்திகா தேவியை உன் வாழ்க்கையில் நிலையாக வைக்கும் உள் ஜெபம். தினமும் காலை தனிமையில் 3 நிமிடங்கள் இதனை மனதுக்குள் சொல்லவும். நான் என் வாழ்க்கையின் இறுதி பக்கம் என்று நினைத்த தருணத்தில் நீ என் பக்கம் வந்துவிட்டாய், நித்திகா தேவியே. நான் கண்களை மூடும்போது என் கண்களுக்குள் பசுமை ஒளி. நான் கைகளைத் திறந்தவுடன் அவற்றில் வசதி. நீ என்னை விட்டு ஒருபோதும் பிரியாதே. இந்த உள் ஜெபத்தால் உன்னுடைய மனதுக்குள் பதிந்த ஏமாற்றங்கள் அகலும். பயம் போகும், பணம் பாயும். திடீரென வசூல் வரும் 3 சின்ன நிகழ்வுகள். உன் மொபைலில் பழைய தொடர்பு அழைக்கிறார். பணம் சம்பந்தமாக ஓர் வாய்ப்பு. டிராஃபிக் லைட்டில் உடனே பச்சை சிக்னல் கிடைத்தால் வழி திறக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம்மில் நீ எடுத்த பணம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் உணர்வு அடுத்த வருமானத்திற்கு அடையாளம். இனிமேல் பணம் பற்றிய மன அழுத்தம் இருக்க முடியாது. இது உண்மை என் தங்கமே. இனிமேல் நீ எப்படி நாளை செலவழிக்கப் போகிறேன்?
என்ற கவலை கொண்டு தூங்கவே மாட்டாய். ஏனெனில் இனி உன் வாழ்க்கையில் உண்டாகும் தேவையை விட உனக்கு வசதி முன்னமே காத்திருக்கும். நீ எதை விரும்புகிறாயோ அதற்கான முதலீடு தானாக உன்னை தேடி வரும். நீ பழைய வீடு விட மறந்தாயா? இனி புதிய வீடு உன் கனவிற்குள் வந்துவிடும். பசுமை வழியில் செல்வம் உன் வாசலில் என் தங்க பிள்ளையே. இன்று நீ செய்கிற ஒவ்வொரு உந்துதலும் ஒரு சந்ததியாக இருக்கும். நீ எழுதி வைத்த 520, நீ எண்ணிய நித்திகாதேவியின் ஒளி, இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் வறுமை பக்கங்களை அழித்துவிடும். நான் யாரையும் கேட்க வேண்டிய நிலையில்லை. நான் இப்போது பணத்தை நேசிக்கிறேன். ஆனால் பணம் எனக்காக வேலை செய்கிறது. நான் வாழும் வீடு நித்திகா தேவியின் வாசலாக மாறிவிட்டது. இப்போது ஒரு முறை சொல்லிவிடு. நித்திகா தேவியே, இன்றிரவு நான் தூங்கும்போது நீ என் கனவுக்குள் வந்து என் வாழ்க்கையை பசுமை கவர்ந்த ஒளியாக மாற்றிவிடு. அவள் புன்னகையோடு வருவாள். உன் கையில் எழுதிய 520 என்ற எண்ணை தீட்டுவாள். அதுவே உனது வாழ்வின் திருப்புமுனையா மாறும். என்னுடன் வாராய், நிதியின் பாதையில். நித்திகா தேவியின் அருளோடு